This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பிகேட் மார்க்கெட்டிங் அந்த புத்தகத்தில் முதல் தலைப்பு பார்த்துட்ருக்குறோம். அதில் வேலையை காப்பி அடிப்பது பற்றி நாம் மறு ஆய்வு செய்வோம் அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நாம் முன்னரே குறிப்பிட்டது போல மனிதர்களுக்கு நன்கு தெரிந்த மிகவும் சக்தி வாய்ந்த கற்பதற்கான கருவி காப்பி அடித்தல் ஆகும். ஆனால் அவ்வப்போது நாம் சற்று நிதானித்து நாம் மற்றவர்களிடமிருந்து எவற்றை பின்பற்றுகின்றோம் எதை பின்பற்றுகின்றோம் என்பது குறித்த நம்முடைய ஊகங்கள் சரியானதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். இது நாம் எதை பெற நினைத்து காப்பி அடிக்கின்றோமோ அது நமக்கு கிடைப்பதை உறுதி செய்து கொள்ள உதவும். நான் இந்த அத்தியாயம் முழுவதும் நாம் ஏன் இன்னும் செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை என்ற வினாவை மீண்டும் மீண்டும் எழுப்பியுள்ளேன். இதற்கான விடை உண்மையில் வெளிப்படையானது, வேதனைக்குரியது. நம்மில் பலரும் செல்வத்தை உருவாக்குவதற்கான வழிக்கு பதிலாக வேலையை பெறுவதற்கான வழிகளை காப்பியடித்து வந்துள்ளோம். ஏனெனில் வேலை ஒன்றே தங்களுக்கு பொருளாதார கனவுகளை நனவாக்குவதாக ஒரே வழி என்று பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் வேலைக்கான மாற்று வழிகளை அறியாதிருக்கலாம், அல்லது செல்வம் சேர்க்க வேறு வழிகளும் உண்டு என்பதை அவர்கள் நம்பாது இருந்திருக்கலாம். ஒருவேளை வழக்கமாக வேலையை தவிர வேறு எந்த வழியிலும் தங்களால் செல்வத்தை சேர்க்க முடியாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். காரணம் எதுவாக இருப்பினும் விளைவில் மாற்றம் எதுவும் இல்லை. பெரும்பாலான மக்கள் 95% மாறுகின்றனரே அன்றி 5% மாறுவதில்லை. ஏனெனில் அவர்கள் உண்மையான செல்வத்தை உருவாக்குவதற்கு பதிலாக தற்காலிக வருவாயை ஏற்படுத்தும் வேலைக்கான வழிகளையே காப்பியடிக்கின்றனர். நீங்கள் எப்படிப்பட்டவர்? நீங்கள் எதை பின்பற்ற முடிவு செய்துள்ளீர்கள்? நீங்கள் 95% மக்களை போன்று வேலைக்கான வழியை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்களா, அல்லது 5% பின்பற்றி செல்வத்தை உருவாக்கும் வழியில் போகப் போகின்றீர்களா? உங்களுடைய ஊகங்களிலிருந்து விடுபடுங்கள். ஒரு அறிஞர் கூறியதை போன்று உங்களுடைய மனம் ஒரு பாராஷூட் போன்றது. விரிந்திருந்தால்தான் அது உபயோகப்படும். இன்று நாம் முன்பு எப்போதும் இருந்ததை விட திறந்த மனத்துடன் வேலைகள் வருவாயை பின்பற்றுவதற்கான ஒரு முறையே அன்றி செல்வத்தை உருவாக்குவதற்கான வழி அல்ல என உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. மக்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மாறாக வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று உண்மையாகவே தீவிரமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அனுமானங்களிலிருந்து விடுபட்டு செல்வத்தை உருவாக்குவதற்கான மாற்று வழிகளை உபயோகிக்க திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. 95% அதாவது வேலை என்று குறிப்பிடப்பட்டுள்ள கதவின் வழியாகவே தொடர்ந்து செல்பவர்கள் புறப்பட்ட இடத்திற்கே தொடர்ந்து வந்து சேர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இருந்தாலும் நாம் உண்மையிலேயே மாறுபட்ட விளைவுகளை பெறவும் 5% மாறவும் தீவிரமாக இருந்தால் நாம் செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக உள்ள கதவின் வழியாக செல்வது அவசியம். நாம் அடுத்த அத்தியாயத்தில் வருவாய் ஈட்டுவதற்கும் செல்வத்தை உருவாக்குவதற்குமான வேறுபாட்டினை பற்றி இன்னும் ஆழமாக ஆராயலாம். வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று நமக்கு உண்மையான செல்வத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏன் அதிகமாக உள்ளன என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் 2வது பகுதியான மெய்யான செல்வம் என்பது எது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடரும்.